Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்களின் பதவி ராஜினாமா குறித்து பதிலளிக்க சட்டமன்ற செயலாளருக்கு உயர்நீதிமன்றம் ஆணை. விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் செந்தில்குட்டி. செந்தில்குட்டி, வணக்கம். நீங்க விவரங்களை வழங்கலாம். சட்டமன்ற தேர்தலில் விராலிமலை மற்றும் கரூர் தொகுதியில் வெற்றி பெற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் தங்கள் எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்து தாவேகா கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். அவருடைய ராஜினாமாவை ஏற்று சபாநாயகர் பிறப்பித்த அந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அதிமுகவுடைய கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அவருடைய மனுல தகுதி நீக்க நடவடிக்கை நிலுவையில் இருக்கும் பொழுது இருவரின் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டது ஒரு தவறான நடைமுறை என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. சபாநாயகர் மனுவை செலுத்தாமல் இயந்திரத்தனமாக முடிவெடுத்துள்ளதால் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட வேண்டும் என கோரிக்கை வைத்து இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் சபாநாயகரின் முடிவு அரசியல் சாசனம் மற்றும் இயற்கை விதிகளுக்கு எதிரானது எனவும் இந்த மனு மீது இறுதி முடிவெடுக்கும் வரை விராலிமலை மற்றும் கரூர் தொகுதியில் காலியானதாக அறிவிக்கப்பட்ட விவகாரத்தில் மேற்கொண்டு நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் இடைக்கால தேர்தல் நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனுவானது தலைமை நீதிபதி தர்மதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இந்த வழக்கு தொடர்பாக சட்டமன்ற செயலாளர் மற்றும் சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தனர். மேலும் ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமாவை ஏற்றதை எதிர்த்த வழக்குடன் இந்த 2 வழக்குகளையும் சேர்த்து விசாரணைக்கு பட்டியலிடவும் தலைமை நீதிபதி அமர்வானது உத்தரவிட்டு இந்த விசாரணையை ஜூலை 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.